நண்பர்களே, நம்முடைய கனவு நாவல் கதையில் 3வது அத்தியாயத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த அத்தியாயத்தில் நம் கதாநாயகி ஆராதனாவின் உள்ளத்தில் மெதுவாக மலர ஆரம்பிக்கின்ற அந்த இனிய உணர்வு, அவளுக்கு புரியாத அந்த புதிய பாசம், அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க கதையை தொடங்கலாம். ரமேஷ் துபாய்க்கு சென்றதன் பிறகு அந்த வீடு முழுவதும் சோகத்தில் மூழ்கியது. அதே நேரத்தில் ரோசி வீட்டிற்கு வந்தாள். கவிதா, ஏன் இப்படி இருக்க என்று கவலையுடன் கேட்டாள். கவிதா ஒரு சிரிப்பை முயற்சித்து, 2 நாட்களுக்கு கஷ்டமாக இருக்குண்டி, பிறகு சரியாகி விடுவேன் என்றாள். ரோசி, சரி, நாம் எங்கேயாவது வெளியே போய்விடலாமா, மனசு மாறும் என்றாள். அப்போ ஆராதனா என் தோழி சொன்னா, இப்போ கனவு கண்காட்சி நல்லா நடக்குதுன்னு, நம்ம அங்கே போகலாமா என்றாள். அதை கேட்ட ரோசி மகிழ்ச்சியாக, அதுவா, சூப்பர், நம்ம எல்லாரும் போகலாம் என்றாள். கவிதா மெதுவாக சம்மதித்தாள். அவ்வாறாக அந்த மாலை விக்ரம், கவிதா, ரோசி, ஆராதனா 4வரும் சேர்ந்து கண்காட்சிக்கு சென்றார்கள். கனவு கண்காட்சி என்று அந்த பெரிய பேனரில் எழுதியிருந்தது. அதை பார்த்தவுடன் ஆராதனாவின் முகத்தில் ஒரு புதிய உற்சாகம். விக்ரம் ஒரு ஓவியத்தை காட்டி, பார், உன்னுடைய ஸ்டைலுக்கு இது ரொம்பவே சிமிலர், நீ இப்படி வரைஞ்சா ரொம்ப பேர் பாராட்டுவாங்க என்றான். அவனின் வார்த்தைகள் ஆராதனாவுக்கு ஒரு சிரிப்பையும் உள்ளுக்குள் ஒரு பெருமையையும் கொடுத்தது. அதே நேரத்தில் கவிதா ரோசியுடன் கைவினைப் பொருட்களை சுற்றி கொண்டு, இதை நம்ம வீட்டில் வச்சா ரொம்ப அழகா இருக்கும் என்று பேசி கொண்டிருந்தாள். கண்காட்சியை சுற்றி கொண்டிருந்த ஆராதனாவின் கண்கள் திடீரென்று வண்ண விளக்குகளால் ஒளிர்ந்த ஒரு பெரிய ராட்டினம் மீது விழுந்தது. கவிதாவிடம், அம்மா, ராட்டினத்தில் விளையாடணும் என்று ஆர்வமாக கேட்டாள். கவிதா சிரித்தபடி, விக்ரம் கூட்டிட்டு போப்பா என்று சொன்னாள். பையில் இருந்து பணத்தை எடுத்து கொடுக்க முயன்றாள். ஆனால் விக்ரம், வேண்டாம் ஆண்டி, என்கிட்ட இருக்கு என்று தலையசைத்தான். கவிதா சிரித்து கொண்டே, உனக்கு இவளை பற்றி தெரியாது, நிறைய செலவு பண்ணுவாள் என்றாள். பரவாயில்லை ஆண்டி என்று சொல்லிவிட்டு விக்ரம் ஆராதனாவுடன் ராட்டினம் ஏறும் வரிசையில் நின்றான். சில நிமிடங்களில் அவர்கள் இருவரும் வண்ண விளக்குகளால் மினுங்கும் இருக்கையில் அமர்ந்தனர். ராட்டினம் மெதுவாக சுழலத் தொடங்கியது. முதலில் ஆராதனா சிரித்து கொண்டே கீழே பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் சில வினாடிகள் கழித்து வேகம் அதிகரிக்க ஆராதனாவின் முகத்தில் சிரிப்பு மறைந்தது. அம்மா என்று கத்தத் தொடங்கினாள். விக்ரம் உடனே, என்னோட கையை பிடிச்சுக்கோ என்று சொன்னான். ஆராதனா தனது சிறிய கைகளால் அவன் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தாள். அவளது விரல்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. விக்ரம் சிரித்தபடி, பயப்படாதே, பார் எவ்வளவு அழகா தெரியுது கீழே என்று சொன்னான். அவள் மெதுவாக கண்களை திறந்து நகரின் வண்ண ஒளிகள் சுழன்று செல்லும் காட்சியை பார்த்தாள். ஒரு புதுவித உற்சாகமும் அவள் முகத்தில் கலந்திருந்தது. சந்தோஷமாக இருந்தது. காலையில் இருந்த சோகத்தை முழுவதும் மறந்து கீழே இறங்கியவுடன் ஆராதனாவுக்கு திடீரென்று வாந்தி வந்தது. விக்ரம் உடனே அவள் அருகே வந்து மெதுவாக அவள் முதுகை வருடினான். சரி, மெதுவா சுவாசிச்சுக்கோ என்று கவலை கலந்த குரலில் சொன்னான். அவள் சற்று சோர்வாக சாய்ந்தபடி இருந்தாள். விக்ரம் உடனே அருகில் இருந்த கடைக்கு சென்று ஒரு தண்ணீர் பாட்டிலை வாங்கி வந்து கொடுத்தான். முகம் கழுவிக்கோ, நல்லா இருக்கும் என்றான். முகத்தை கழுவியதும், இப்போ கொஞ்சம் பரவாயில்லை என்று மெலிதாக சிரித்தாள் அவள். ஆனால் அவளது கண்கள் ஏதோ தேடி அலைந்தன. என்ன வேண்டும் என்று விக்ரம் கேட்டான். அவள் சொல்லாமல் தலையை தாழ்த்தினாள். விக்ரம் அவளது மனதை படித்தது போல, ரெஸ்ட் ரூம் அங்கே இருக்கு, வா என்று மெதுவாக கூறி அவளை அழைத்து சென்றான். அந்த நேரம் ஆராதனாவுக்கு உணர்ந்தது, தான் சொல்லாமலேயே அவளுக்கு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் ஒருவரை தான் கண்டுபிடித்து விட்டாள் என்று. இருவரும் நடந்து கொண்டே செல்லும்போது வளையம் வீசி பொம்மை வெல்லும் ஒரு ஸ்டால் அவர்கள் கண்ணுக்கு பட்டது. ஆராதனா உற்சாகமாக வளையம் வாங்கினாள். ஆனால் ஒன்றையும் வெல்லவில்லை. சிறிது விரக்தியுடன் நின்றாள். விக்ரம் அவளை பார்த்து சிரித்தான். சரி, இப்போ நான் என்றவுடன் வளையங்களை எடுத்துக்கொண்டு சுலோபமாக வீசினான். 1, 2, 3 பொம்மைகளையும் நேராக பிடித்தான். அவனது கைகளில் கிடைத்த பொம்மைகளை எதுவும் யோசிக்காமல் நேராக அவளிடம் கொடுத்தான். ஆராதனாவின் முகத்தில் குழந்தைத்தனமான ஆனந்தம் மலர்ந்தது. இதுவரை தந்தை வாங்கி கொடுத்த பொருட்களில் கூட இவ்வளவு மகிழ்ச்சியை அவள் அனுபவித்தது இல்லை. தனக்கே ஆச்சரியமான மனதில் ஒரு சிறிய கேள்வி பிறந்தது. துபாயில் வேலை செய்யும் என் அப்பாவை விட இவன் எனக்கு அதிக முக்கியமானவனா? ஆராதனா பொம்மைகளை மார்பில் அணைத்து கொண்டே நடந்தாள். விக்ரம் அவளை பார்த்து கொண்டே வந்தான். அவளது சிரிப்பே அவனுக்கு வெற்றியின் உணர்ச்சியாக இருந்தது. பசிக்குதா என்று அவன் கேட்டான். கொஞ்சம் என்று மெதுவாக சொன்னாள். அவள் சொல்லும் முன்பே அவன் அருகில் இருந்த சிறிய கடைக்கு சென்று பூங்காவில் விற்கப்படும் சூடான சோளத்தை வாங்கி வந்தான். சுவையாக இருக்கும் என்று கையில் கொடுத்தான். அவள் சோளத்தை பிடித்து கொண்டு சிறிது ஆச்சரியமாக அவனை பார்த்தாள். தனக்காக எதையும் சொல்லாமலே செய்வது அவளுக்குள் ஒரு பாதுகாப்பான உணர்வு விதைத்தது. சுற்றிலும் விளக்குகள் மினுங்க, ராட்டினத்தில் மெதுவாக சுழன்று பொம்மைகளை அணைத்து கொண்டு சோளத்தை சாப்பிடும் அந்த சிறிய தருணத்தில் ஆராதனாவுக்கு அந்த நாள் ஒரு நினைவாக பதிந்து விட்டது.
வீடு திரும்பும் வழியில் காரின் ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்த ஆராதனாவின் முகத்தில் அந்த நாளின் மகிழ்ச்சி இன்னும் விளங்கியது. அவள் கையில் விக்ரம் கொடுத்த அந்த 3 பொம்மைகள். விக்ரம் அவள் அவற்றை பார்த்து மெல்ல சிரிப்பதை கவனித்தான். ரொம்ப சந்தோஷமா என்று அவன் கேட்டான். என்று மட்டும் பதிலளித்தாள் ஆராதனா. ஏன் இவ்வளவு மகிழ்ச்சி வந்தது என்ற கேள்வி அவளுக்குள் எழுந்தது. பொம்மை காரணமா அல்லது அதை தந்தவன் காரணமா என்று அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. கவிதா முன்பக்கத்தில் ரோசியுடன் பேசிக் கொண்டிருந்தாலும் பின்பக்கத்தில் மௌனமாக உருவாகி கொண்டிருந்த அந்த சிறிய பந்தத்தை யாரும் கவனிக்கவில்லை. ஆராதனா விடுமுறை நாட்கள் முடிந்து அவள் மீண்டும் 8ஆம் வகுப்பிற்கு செல்ல ஆரம்பித்தாள். விக்ரமும் அதே நேரத்தில் கல்லூரி படிப்புகளில் கவனம் செலுத்தியிருந்தான். இருவரும் தங்களது வாழ்க்கையில் பிஸியாக இருந்தாலும் சில நேரங்களில் ஒருவர் மீது ஒருவருக்கு நினைவுகள் வந்துவிடும். ஒரு நாள் டியூஷனில் இருந்து வீடு திரும்பிய பிறகு ஆராதனாவுக்கு திடீரென்று விக்ரமை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. மேக்ஸில் ஒரு பாடம் சரியாக புரியவில்லை. விக்ரமிடம் கேட்கணும் என்று கவிதாவிடம் சொல்லிவிட்டாள். உண்மையில் அந்த ஹோம்ஒர்க்கை ஏற்கனவே டியூஷனில் ஆராதனா முடித்திருந்தாள். ஆனால் தனது மேக்ஸ் நோட்டில் இருந்த அந்த பக்கத்தை கிழித்து புதிதாக செய்வது போல காட்டிக்கொண்டு விக்ரம் இருக்கும் வீட்டிற்கு நேராக சென்றாள். விக்ரம், இந்த மேக்ஸ் புரியல, நீ சொல்லித்தா என்று கேட்டாள். விக்ரம் எந்த சிரமமின்றி எடுத்துக்கொண்டு அமைதியாக விளக்க ஆரம்பித்தான். அவளுக்கு எதையும் விரைவாக புரிந்து கொள்ளும் இயல்பு என்பதால் அவனும் சொல்லிக் கொடுக்க விரும்பினான். ஆராதனாவுக்கு இது ஒரு பாடம் புரிந்து கொள்வதற்கான நேரம் மட்டுமல்ல, விக்ரமை அருகில் இருந்து பார்க்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதனால் தினமும் இந்த யுத்தியையே பயன்படுத்த ஆரம்பித்தாள். கவிதாவுக்கு இதை பார்த்து எந்த சந்தேகமும் வரவில்லை. நாம் இருவரும் நல்ல நண்பர்கள், நம்முடைய பிள்ளைகளும் அப்படித்தான் நல்ல நட்பை வளர்த்து கொள்கிறார்கள் என்று மனதில் நினைத்து அமைதியாக இருந்தாள். சில சமயங்களில் ஆராதனா வேண்டுமென்றே பஸ்ஸை மிஸ் பண்ணி விடுவாள். கவிதா அந்த கணத்தில் எப்பொழுதும் டென்ஷனாக ஏன் இப்படி பஸ்ஸை மிஸ் பண்ணுற என்று புலம்புவாள். ஆனால் ஆராதனா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, விக்ரம்க்கு இன்னைக்கு காலேஜ் லீவு, அவனை என்னை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட சொல்லுங்க என்று மிக இயல்பாக சொல்லிவிடுவாள். விக்ரமின் அம்மா ரோசி அவனுக்காக வாங்கி கொடுத்த பைக் காலேஜ் போவதற்காக என்றாலும் ஆராதனாவுக்கு அந்த பைக்கில் பயணிப்பதில் தனி மகிழ்ச்சி. கவிதா யோசிக்காமல் ஃபோனை எடுத்து, விக்ரம், ஆராதனா பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா, நீ பைக்கில் போய் விட்டுட்டு வா என்று அன்போடு கேட்டாள். அதற்கு விக்ரம், பரவாயில்லை ஆண்டி, நான் இப்போ உடனே வாரேன் என்று சொல்வான். சில நிமிடங்களிலேயே அவளது வீட்டின் முன் அவனது பைக்கின் சத்தம் கேட்டது. விக்ரம் பைக்கை மெதுவாக ஓட்டிக்கொண்டே, சரியா உட்காரு, சாலையில் கவனமாயிரு என்று அக்கறையோடு பேசுவான். சில நேரங்களில் அவன் ஒரு கடைக்கு முன் நின்று, இது உனக்கு பிடிக்கும் என்று சாக்லேட் வாங்கி கொடுப்பான். அவள் மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டு வாங்கிக் கொள்வாள். விக்ரம் ஆராதனாவை ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விட்டான். அங்கே அவன் காலேஜ் படிக்கும் ஒரு தோழியை பார்த்தான். பார்த்தவுடன் விக்ரம் இயல்பாக சிரித்தான். அவள் அவனிடம் நெருங்கி, ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியா என்று கேட்டாள். விக்ரம் சின்ன சிரிப்புடன், ஆமா முடிச்சிட்டேன் என்று சுருக்கமாக பதில் கொடுத்தான். அந்த காட்சி ஆராதனாவுக்கு கொஞ்சம் பிடிக்கவில்லை. அவள் மனதிற்குள் ஒரு சின்ன கடுப்பு. அவனுக்கு ஏன் இவ்வளவு சிரிப்பு வந்தது என்று உள்ளுக்குள் யோசித்தாள். அந்த பொண்ணு சிரித்தபடி, பஸ் ஸ்டாண்டு பக்கம் போறியா, என்னையும் விட்டுருவியா என்று கேட்டாள். ஆனால் விக்ரம் முகம் சீரியஸாக, இல்லை, நான் பஸ் ஸ்டாண்டு பக்கம் போகலை, அந்த சைடு போகணும், எனக்கு ஒரு சின்ன அர்ஜென்ட் இருக்குது என்று கூறிவிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிவிட்டான். அதே நேரத்தில் ஆராதனாவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். நம்ம வீடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இருக்குது, அப்போ ஏன் அப்படி சொன்னான் என்று உள்ளுக்குள் குழம்பினாள். மாலை வீடு திரும்பியதும் அவள் பொறுமையை இழந்து, விக்ரம், ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொன்னீங்க, நம்ம வீடு பஸ் ஸ்டாண்டு கிட்ட தானே இருக்குது என்று நேராக கேட்டாள். விக்ரம் சிரித்தபடி மிக சாதாரணமாக, ஆராதனா, அவள் பஸ்லேயே போயிடலாம், நான் காலேஜில் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், அவ்வளோதான், அவன் என்னை மட்டும் பைக்கில் ஏற்றுகிறான், அப்படியென்றால் நான் தான் அவனுக்கு ஸ்பெஷல் என்று மனதில் சொல்லிக்கொண்டே அவளது முகத்தில் அடக்க முடியாத சிரிப்பு மலர்ந்தது. இங்கேதான் நம் கதையின் 3வது அத்தியாயம் முடிகிறது. நாளை நம்முடைய கனவு நாவலில் 4வது அத்தியாயம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி. அன்புடன் வணக்கம்.